கிள்ளான் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியின் 48வது பெற்றோர் ஆசிரியர் சங்க ஆண்டு பொதுக்கூட்டம் அண்மையில் பள்ளி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் சிறப்பு வருகையாளராக கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன் வருகை புரிந்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வநாதன் முனியாண்டி தலைமையிலான ஆசிரியர் குழு மற்றும் நாகராஜா தலைமையிலான பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வாரிய குழு ஆகியோரின் ஒத்துழைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வை ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தொற்றுனரும் இப்பள்ளியின் வாரிய தலைவருமான ஓம்ஸ்பா தியாகராஜன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். இப்பள்ளியை பொறுத்தவரை பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களின் பல செயல்பாடுகள் நிரூபிக்கின்றன என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். வாரியத்தோடு இணைந்து பல திட்டங்களை அவர்கள் வகுத்துள்ளனர். முக்கியமாக கணினி வகுப்பு உருவாக்கி அதில் 90 மாணவர்கள் அமர்ந்து பயிலும் அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஏஐ போன்ற தொழில்நுட்பம் மிக அவசியம் என்று பிரதமரே வலியுறுத்தி வருகிறார். அந்த வகையில் அடிப்படை கணினி கல்வி நம் பிள்ளைகளுக்கு மிக அவசியம் என்பதை உணர்ந்து கணினி சிறப்பு அறையை உருவாக்கியிருக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் எப்போதும் இணக்கமான உறவு இருப்பது மிக அவசியம். அவர்கள் இரு தரப்புக்கும் சிக்கல்கள் இருந்தால் அது தீர்க்க முடியாத பிரச்சனையாகத்தான் மாறும். நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்குமான புரிந்துணர்வு மிக முக்கியம் என்று அவர் கூறினார். பல பள்ளிகளுக்கு தம்மை அழைப்பதாகவும் அங்கு செல்வதென்றால் அப்பள்ளியில் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கிறார்களா என கேட்டுவிட்டுத்தான் தாம் செல்வதாகவும் அவர் கூறினார். அதை மீறி போனால் அது சிக்கல்தான் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் இந்த பள்ளியிலும் அது போன்ற பிரச்சனைகள் எழுந்தது. அதனால் பெரும் பாதிப்புகளும் ஏற்பட்டது. உலகின் மிகப்பெரிய தமிழ் பள்ளிகளில் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியும் ஒன்று. கடந்த காலங்களில் சிம்பாங் லீமாவில் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்றால் பல சிபாரிசுகள் செய்வார்கள். ஆனால் தற்போதைய சூழலில் இப்பள்ளியை பற்றி அவதூறுகளை பரப்புவதற்கே ஒரு சிலர் துடியாய் துடிக்கிறார்கள். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பார்கள். கல்வி அவ்வளவு அவசியமானது. அன்ன சத்திரம் வைத்தாலும் ஆலயம் 1000 கட்டினாலும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலே சிறந்தது என்கிறார் பாரதி. அத்தகைய சிறப்புக்குரிய கல்வியை வழங்கும் கல்வி கூடங்களை தவறாக சித்தரிக்கும் ஒரு சில பெற்றோர்களின் போக்கினால் ஒட்டுமொத்த தமிழ் பள்ளிக்கு மட்டுமல்லாது நாளைய தலைமுறைக்கும் பெரும் பாதிப்பை உருவாக்கி விடுகிறது. அதிலும் சிம்பாங்லீமா போன்ற பெரிய பாரம்பரியமிக்க தமிழ் பள்ளியின் மீது சேற்றை அள்ளி வீசும் ஒரு சிலரின் செயல் உண்மையில் வெட்கக்கேடானது. இது அவர்களின் அறியாமை என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கடுமையாக சாடினார். இந்த வருடத்திற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களின் பதிவு எண்ணிக்கை குறைந்துள்ளதாக சொல்கிறார்கள். இதற்கு காரணம் ஒரு சில விஷ பெற்றோர் செய்யும் தவறான பிரச்சாரம்தான். தன் பிள்ளைக்கு ஒன்று நிகழ்ந்து விட்டதால் அந்த பள்ளி சரியில்லை, அந்த ஆசிரியர்கள் சரியில்லை என்று அங்கும் இங்கும் குற்றச்சாட்டுகளை வைரலாக்கி குளிர் காய்கிறார்கள். அந்த அறிவுஜீவிகளின் பேச்சை நம்பி தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிதைக்கிறார்கள் சில பெற்றோர்கள். அண்மையில் கூட சிம்பாங் லீமா பள்ளியில் ஒரு மாணவியை ஆசிரியர் அடித்து விட்டார் என்று சர்ச்சையாகி அது புகார் வரைக்கும் போனதோடு அந்த ஆசிரியை இடமாற்றம் செய்யப்பட்டார். தன் பிள்ளையை ஆசிரியை அடித்து விட்டார் சரி, ஆனால் அதற்காக அதை போலீஸ் வரைக்கும் கொண்டு சென்று சந்தி சிரிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஆசிரியர் 3 முறை மன்னிப்பு கேட்டுள்ளார். இருப்பினும் திருப்தி இல்லாமல் பெற்றோர் தரப்பு போலீசில் புகார் செய்துள்ளது. பின்னர் சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர் தற்காலிகமாக பிபிடி அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டார். அதன் பிறகும் திருப்தி இல்லாமல் வழக்கு தொடரப்பட்டது. இப்படி சம்பந்தப்பட்ட மாணவியின் தாயார் பரபரப்பாய் இயங்கியது ஏன்? இதனால் என்ன லாபம் அவருக்கு? இதன் பின் விளைவுகளை யோசித்தார்களா? மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டிக்கவே கூடாதா? ஒரு காலத்தில் பெற்றோர்களே ஆசிரியர்களிடம் சொல்லிவிட்டுத்தான் போவார்கள், உரித்து எடுத்து விடுங்கள் என்று. அதேபோல் மாணவர்களும் ஆசிரியர்கள் அடித்துவிட்டால் வீட்டில் போய் சொல்ல மாட்டார்கள். காரணம், வீட்டில் இன்னும் அதிகமான அடி விழும் என்பதுதான். அந்த அளவுக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள். அந்த காலங்களில் பெற்றோர்கள் ஆசிரியர்களை மதித்தார்கள். அதனால்தான் அந்த காலங்களில் சிறைச்சாலைகளில் நம்மவர்களின் எண்ணிக்கை 0 என்ற நிலையில் இருந்தது. இன்று சிறைச்சாலைகளில் நாம் தான் அதிகமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். காரணம், கல்விக்கூடங்களை இப்படி தவறாக சித்தரிக்கும் ஒரு சில பெற்றோர்களால் தான்.
ஒரு காலத்தில் பொது இடத்தில் எல்லார் மத்தியிலும் கூட வைத்து ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பார்கள், அடிப்பார்கள். ஆனால் இன்று அதை செய்யவே முடியாது. சிம்பாங் லீமா ஆசிரியர் விவகாரத்தில் கூட அவர் பொது இடத்தில் அடிக்கவில்லை. ஆனாலும் இதை சர்ச்சையாக்கி பள்ளியை பதம் பார்த்தது அந்த தாய் குலம். இன்று வேறு பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளையை சேர்த்தாலும் அந்த பிள்ளையின் மீதான மற்றவர்களின் கண்ணோட்டம் நிச்சயம் அந்த பிள்ளைக்கு சங்கடமாகத்தான் இருக்கும். அதேபோல் பிரச்சனைக்குரியவர்கள் என்பதால் எந்த பள்ளிகளிலும் தயங்கத்தான் செய்வார்கள் அவர்களை நினைத்து. அத்தகையவர்களை பள்ளிகளும் வெறுக்கும் என்பதே உண்மை. இதை என்னிடமே சிலர் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். எனவே நம் தமிழ் பள்ளியை பற்றி நாமே குறை சொல்வதை முதலில் நிறுத்த வேண்டும். தவறுகள் இருந்தால் அமர்ந்து பேசுங்கள். அதை வைரலாக்கி அசிங்கம் செய்யாதீர்கள். நல்ல விஷயம் மெதுவாகத்தான் சென்று சேரும். ஆனால் தீய செய்தி தீயாய் பரவும். அதேபோல் ஆசிரியர்களும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டும். ஆசிரியர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு சிலர் செய்யும் அஜாக்கிரதையால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் ஏன் அவமானம் ஏற்பட வேண்டும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கேள்வி எழுப்பினார். சிம்பாங் லீமா பள்ளியை பற்றி தவறான கண்ணோட்டத்தில் செய்திகளை பரப்பி இன்று மாணவர் எண்ணிக்கையை குறைத்துள்ளவர்களுக்கு தெரியுமா? இந்த பள்ளியில் இருந்து போனவர்கள்தான் இடைநிலை பள்ளிகளில் தனி முத்திரை பதிக்கிறார்கள் என்று. நான் அருகில் உள்ள ராஜாமகாடி இடைநிலை பள்ளிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்றபோது அங்கு எஸ்பிஎம்மில் சிறந்த அடைவு நிலையை பெற்ற பெரும் பகுதி மாணவர்கள் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள்தான். மொத்தம் 22 மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தனர். அதில் 3 மாணவர்கள் மலாய் மற்றும் சீன பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள். மற்ற 19 பேர் தமிழ் பள்ளி மாணவர்கள். அதில் 15 பேர் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளி மாணவர்கள். அவர்களில் மாவட்ட அளவில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் சிம்பாங் லீமா மாணவர்கள்தான். இது போன்ற சிறப்புகள் எல்லாம் பள்ளியை பற்றிய அவதூறுகளை நம்பும் பெற்றோர்களுக்கு தெரிவதில்லையா? இதையெல்லாம் நம்மவர்கள் வெளியில் சொல்வதில்லையா? சிறந்த தரமான மாணவர்களை அதிகமான எண்ணிக்கையில் ஒரு பள்ளி உருவாக்கி இடைநிலை பள்ளிகளுக்கு அனுப்புகிறது. அதன் பெருமையை கொஞ்சமாவது நாம் உணர வேண்டாமா? ஏதோ ஒரு டீச்சர் மாணவியை அடித்து விட்டார், அது தப்பான பள்ளி என யாரோ ஒருத்தர் சொன்னார் என்பதற்காக தமிழ் பள்ளிகளை தவிர்ப்பதால் நஷ்டம் அவர்களுக்கும் அவர்களின் தலைமுறைக்கும் தான். சிறந்த ஒழுக்க நெறி, அபார அறிவாற்றல், ஆளுமை என எல்லாம் தமிழ் பள்ளிகளில்தான் வரமாய் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு மாற்றான் தோட்டத்தில் பிள்ளைகளை விடுவது முறையற்ற செயல். மொழிகளுக்கெல்லாம் சிறந்த மொழியாக திகழும் தமிழ் மொழியின் தமிழ் குடிகள் நாம். ஆனால் அத்தகைய மொழியை தேவையில்லை என எளிதாய் ஒதுக்கி விடுகிறோம். இந்த அவலம் தொடர்ந்தால் எல்லா நிலையிலும் நமக்கு ஆபத்துதான் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். பள்ளிகள் குறித்து நல்லதையே பேசுங்கள். பள்ளிகள் மேம்பாட்டுக்காக என்னென்ன செய்யலாம் என ஆசிரியர்களிடம் கலந்து பேசுங்கள். ரோத்தான் இருக்கும் போது ஒழுக்கம் இருந்தது. முன்னாள் பிரதமர் மகாதிர் தன் தந்தை ரோத்தான் எப்போதும் எங்களை மிரட்டும் என்றும் அதற்கு பயந்தே படிப்பில் அதிக கவனம் வைத்தோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களிடமும் ரோத்தான்கள் தான் பேசும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இன்றைய சூழலில் ரோத்தான் இல்லை. ஆனால் ஆசிரியர் அடிக்கவே கூடாது என்று நினைக்கும் பெற்றோரை என்னவென்று சொல்வது என ஓம்ஸ்பா தியாகராஜன் தமது வருத்தத்தை பதிவு செய்தார். மாணவர்களுக்கு பள்ளிகளில் ரோத்தான் முக்கியமா, இல்லை சிறைச்சாலையில் கிடைக்கும் ரோத்தான் முக்கியமா என அவர் கேள்வி எழுப்பினார். பள்ளி ரோத்தான்கள் குற்றவாளிகள் உருவாகாமல் தடுக்கும், மாணவர்களை திருத்தும். சிறைச்சாலை ரோத்தான்கள் குற்றவாளிகளை தண்டிக்கும். பள்ளிகளில் ரோத்தான்கள் சிறந்த மாணவர்களை கரை சேர்ப்பதற்காக, சிறைச்சாலை ரோத்தான்கள் குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக. எது முக்கியம் என்பதை முடிவு செய்யுங்கள் என்று பெற்றோர்களுக்கு ஓம்ஸ்பா தியாகராஜன் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.